ரிஷி கவிதாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்து கூடவே இருந்து கவனித்து கொண்டது மோனிகா மனதில் பொறாமை தீயை கிளறியது. மோனிகாவின் மனம் பொறுக்க தயாராக இல்லை. 2 வருடங்களுக்கு முன் ரிஷியை அடைய எடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்தாள். 2 வருடங்களுக்கு முன் கவிதாவும் ரிஷியும் காலேஜ் நாட்களில் காதலித்து மோனிகாவிற்கு நன்றாக தெரியும். சிறு வயது முதல் அவளுடைய மனதில் கவிதாவிற்கு நல்ல பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் பார்த்து வந்தாள். ஒரு பொம்மை வாங்கினாலும் முதலில் கவிதாவின் பொம்மையை விளையாட எடுத்துக்கொண்டு அதை பிய்த்து எறிந்ததும் அவளுடையதை விளையாடுவாள். புதிய துணி உடுத்த விடமாட்டாள். தீபாவளிக்கு உடுத்திய புதிய ஆடையில் கம்பி மத்தாப்பு வைத்து மாட்டி கிழித்து விடுவாள். இல்லை ஊதுவத்தி வைத்து ஓட்டை போட்டு விடுவாள். மோனிகா உடுத்தி வேண்டாமென்று எறிந்த உடைகளையே கவிதாவால் நிம்மதியாக உடுத்த முடியும். கவிதா காலேஜ் படிக்கும் பொழுது அடிக்கடி அவளுக்கு ஏதாவது புதியதாக கிடைத்திருக்கிறதா, அப்பா வாங்கி கொடுத்திருக்காரா என்று போய் பார்ப்பாள். இல்லையென்றால் நிம்மதியாக வந்து விடுவாள். அப்படி ஏதாவது இருந்ததென்றால் கவிதாவிற்கு ஏதும் பிரச்சனை கொடுத்து வருவாள். அப்படி சென்று வந்த போது ரிஷியை பற்றி நன்றாக மோனிகாவிற்கு தெரியும். ஆனால் கவிதா முன்னால் ரிஷி தான் ஏழையாக நடித்து கொண்டிருந்ததால் மோனிகாவும் ரிஷி ஏழை என்று நம்பி இருந்தாள். ஆனால் ஒருமுறை தன்னுடைய அப்பாவுடன் ஒரு பார்ட்டி ஒன்றிற்கு சென்றபோது ரிஷி பணக்காரன் என்று தெரிந்து கொண்டு கவிதாவையும் ரிஷியையும் பிரிக்க சூழ்ச்சி செய்து கவிதா பிரிவு உபசார விழாவில் ஹோட்டல் சென்றதை தெரிந்து கொண்டு கவிதாவிற்கு ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கொடுத்து அவளை ஒரு அறையில் படுக்க வைத்து ஒரு நடுத்தரமான ஆணுடன் வைத்து அந்தரங்கமாக ஃபோட்டோ எடுத்து அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு ரிஷியை ஏதேதோ பேசி தன்னுடையவனாக்கி கொண்டாள். ஆயினும் ரிஷிக்கு கவிதா மேல் உள்ள அனிச்சையான காதலை மோனிகாவால் தகர்க்க முடியவில்லை. நேற்றைய தினம் தன்னுயிரை பற்றி கவலை கொள்ளாமல் கவிதாவை காப்பாற்றியது மோனிகாவின் மனதில் கவிதாவின் மேலுள்ள வெறுப்பை ஆழமாக்கியது. மோனிகா ஒரு புதிய மெயில் ஐடி மூலமாக ரிஷிக்கு கவிதாவின் பழைய அந்தரங்க ஃபோட்டோக்களை அனுப்பினாள். இதன் விளைவு என்னவாக இருக்குமென பார்த்து காத்திருந்தாள். ரிஷிக்கு மெயில் மூலமாக ஃபோட்டோக்கள் வந்ததும் மறுபடியும் கவிதா மேல் வெறுப்பு வேர்விட ஆரம்பித்தது. மோனிகா சொல்லிய வார்த்தைகள் மனதில் வந்து போயின. சித்தப்பா கவிதா மேல் வைத்திருக்கும் காதலையும் நேற்று இரவு கண்ணால் பார்த்தான். வேலை விட்டு வெளிநாட்டிலிருந்து கவிதாவிற்காக பறந்து வந்தவனை கவிதா ஏமாற்றி விடுவாள் என்ற எண்ணத்தில் இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் பிரிண்ட் எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கொண்டு அபியின் ஆஃபீஸ் நோக்கி கிளம்பினான். அபி நேற்று ஆஸ்திரேலியா வேலையை பாதியில் விட்டு வந்ததால் அதை முடிக்க வேண்டி வீடியோ கால் மீட்டிங் பங்கெடுக்க கவிதாவை ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே காவலுக்கு ஆட்கள் வைத்து நர்ஸ் ஒருவரை பார்த்துக்க சொல்லி கிளம்பினான். அபி ஆஃபீஸில் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு கிளம்ப போகும் வேளை ரிஷி வந்தான். ரிஷி தன்னை தேடி வந்ததில்லை, இன்று வந்திருக்கிறான் என்றால் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அபி ரிஷியை முதலில் வாய் திறக்கட்டும் என்று அவனை முன்னால் உட்கார வைத்து காத்திருந்தான். ரிஷி, நான் கவிதா பற்றி பேசணும். அபி, தான் நினைத்தது சரிதான் என்று சொல்லு. ரிஷி, நானும் அவளும் 6 வருஷம் காதலிச்சோம். அவளை எனக்கு நல்லா தெரியும். அபி, சரி. ரிஷி, அவ நல்லவ இல்லைன்னு நிரூபிக்கிற ஆதாரம் இதிலே இருக்கு என்று தன்னுடைய கையில் இருக்கும் கவரை அபி டேபிள் மேல் வைத்தான். ரிஷி, அவ உன்னையும் ஏமாத்திட்டால் உன்னால தாங்க முடியாது. ஏற்கனவே அனிதா நினைவிலிருந்து உன்னால் வெளிவர முடியவில்லை. அபி பொறுமையாக, ரிஷி, உனக்கு 6 வருஷத்தில் அவளை புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் எனக்கு அவளை புரிஞ்சிக்க 6 நாள் போதுமானதாக இருந்தது. அவளை முழுசும் நம்புகிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தப்பு பண்ணுற பொண்ணுங்க இப்படி ஃபோட்டோ எடுக்க போஸ் கொடுத்து காலேஜ் சைட்டில் போஸ்ட் பண்ண விடுவார்களா?
ரிஷி, நான் உன்னிடத்தில் இருந்திருந்தால் கவிதாவை அந்த நிலையில் அவமானப்பட விட்டிருக்க மாட்டேன். நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கவிதாவிற்கும் சரி எனக்கும் சரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்வோம்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க நினச்ச பொண்ணு அன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க வரலை. அதே போல் அவளுக்கும். அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தவங்க எல்லோரும் சந்தோஷமாக ஜோடியாக போனாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் ஆதரவில்லாமல் துக்கத்தில் நின்னோம். ஆனால் கவிதாவிற்கு ரொம்ப தைரியம். என்கிட்ட புருஷனாக நடிக்க கேட்டா. எனக்கு அவளுடைய அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தான் இதுதான் வாய்ப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அவளை உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு புரிஞ்சது. இதில் யாரும் எந்த விஷயமும் பிளான் பண்ணி செய்யலை. ஆனால் எனக்கும் சரி அவளுக்கும் சரி அந்த கோயிலில் கிடைச்ச வரமாக தான் எங்களை நினச்சிக்கிறோம். அதனால் அவளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ என்னை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டாம். ரிஷிக்கு அபி பேசியது எல்லாம் உச்சியில் ஆணி இறங்கியது போல இருந்தது. ரிஷி தலை கவிழ்ந்து ஏதும் பேசாமல் கிளம்பினான். ரிஷி தன்னுடைய செயல்களில் இருந்த முட்டாள்தனத்தை நினைத்து அவமானம் கொண்டான். நான் அந்நிலையில் இருந்திருந்தால் கவிதாவை அவமானப்பட விடமாட்டேன். அபியின் வார்த்தை சாட்டையில் விசிறியது போல இருந்தது. என்ன ஒரு காதல்! 6 வருடம் காதலித்ததாக நினைத்திருக்கேன். ஆனால் எனக்கு காதல் என்றால் என்னவென்று இன்றுதான் புரிகிறது. எல்லா நிலையிலும் காட்டும் ஆழமான அன்பும் நம்பிக்கையும் ஸ்திரத்தன்மையும் என்னுடைய காதலில் இல்லை. என்னுடைய காதலை விற்றுவிட்டேன். ஆனால் யாரிடம் எதற்காக என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ரிஷி கிளம்பியதும் அபி விவேக்கை அழைத்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு விசாரிக்க சொன்னேனே. விவேக் சார், ஹோட்டல் கேமரா ரெக்கார்டு எல்லாம் டெலீட் ஆகி இருக்கு. எனக்கு என்னவோ நாம் ஒரு நாள் அந்த ஹோட்டல் ரெக்கார்டு எல்லாம் டெலீட் பண்ணினோம். அதில் இருக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அபி, நாம் என்ன பண்ணினோம்? விவேக், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா பாப்பாவுக்கு சலங்கை பூஜை விழா செய்திருந்தபோது உங்களுக்கும் கோகுல் சாருக்கும் சண்டை வந்தது. நீங்கள் பாதியில் கிளம்பி பார்க் வந்துட்டீங்க. பரணி சார் கூட இருந்தார். நீங்கள் அளவில்லாமல் குடிச்சிட்டீங்க. பக்கத்தில் இருந்த ஹோட்டல் அதேதான் ரூம் போட்டு நீங்களும் பரணி சாரும் தங்கினீங்க. அங்கே உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்களை அறியாமல் வீல் சேரில் இருந்து எழுந்து ஓடினீங்க. உங்கள் கால் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பரணி சாரும் நானும் மறுநாள் அங்கே போய் 10 நாள் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம். அதோட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பரணி சார்கிட்ட இருக்குது. அவர் பத்திரமா வச்சிருந்தா அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அபி, இந்திரா அரங்கேற்றம் என்னைக்கு நடந்தது? விவேக், அழைப்புதல் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுத்து கொடுக்கிறேன். அபி, சரி, இப்போது நாம் ஹாஸ்பிட்டல் போகலாம். விவேக், 5 நிமிஷம் சார், வந்துடுறேன். அபி அந்த அறையில் அமர்ந்திருந்தான். அவன் கண் முன் ரிஷி கொண்டு வந்த ஃபோட்டோ இருந்தது. அதை பார்க்க விரும்பாமல் பரணிக்கு ஃபோன் செய்தான். பரணி, டேய், 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் இப்போ எப்படி கிடைக்கும்? நானே ஆஃபீஸில் வச்சுருந்தேனா இல்லை வீட்டில் வச்சுருக்கேனான்னு நினைவில்லை. வீட்டில் மட்டும் வச்சிருந்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா என்னோட பொண்டாட்டி 10 நாளுக்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் மாறி மாறி வச்சிடுவா. அபி, வீட்டையே குலுக்கி போட்டாலும் சரி, இல்லை ஆஃபீஸை தலைகீழே போட்டாலும் சரி, நாளைக்கு எனக்கு வேணும். இல்லைன்னா உன்னோட பிஸ்னஸ் டீல் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு முடிச்சு கட்டிடுவேன். பரணி, என்னோட குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்திடாதே. அபி, அப்போ அக்கறையோடு தேடு. ஃபோன் வைத்தான். விவேக் வந்ததும் கிளம்பியவன் ஏதோ தோண ரிஷி கொடுத்த கவரை எடுத்து தன்னுடைய ட்ராயரில் வைத்து பூட்டி சாவியை கம்ப்யூட்டர் அருகே இருந்த பவுச்சில் வைத்து கிளம்பினான். கவிதா அபியை பார்த்து ஓடி வந்து அணைத்து கொண்டாள். அபி அவளை மடியில் உட்கார வைத்து மெலிதாக, என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு? கவிதா, எஸ், நம்ம அப்பாவுக்கு அடுத்த வாரம் பர்த்டே, அதுவும் 80வது பிறந்த நாள். நாம் ஏதாவது பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும். அபி அவள் காதை கடித்து, அப்போ அவர் இன்னும் 1 வருடம் காத்திருக்கணும்.
கவிதா, எப்பவும் போல் வளராதீங்க. அடுத்த வாரம் பர்த்டேன்னு சொன்னால் அடுத்த வருடத்தை பற்றி பேசுகிறீங்க. அபி அவளை திருப்பி, நீ தானே பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்ன. கவிதா, அதுக்கு 1 வருஷமா? என்ன கல்லில் சிலை வடிக்க போகிறீங்களா? அபி, இல்லை, இந்த சிலையின் உள்ளே ஒரு உயிரை கொடுக்க போகிறேன். அது 10 மாதம் வளர்ந்து அவருக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கணும் இல்லை. கவிதா தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அவன் மடியில் இருந்து எழ முயற்சிக்க அபி அவளை இறுக்கி கட்டி கொண்டான். அபி, எப்படி என்னோட கிஃப்ட் ஐடியா நல்லா இருக்குதானே? கவிதா முகத்தை விட்டு கைகளை எடுக்காமல் இல்லை என்று தலையாட்டினாள். அபி, இல்லையா, இரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன் என்று சொன்னவன் வாயை முகத்தை மூடியிருந்த கைகளால் மூடினாள். அபி தன்னுடைய கைகளால் அவள் கையை பிடித்து கொண்டு கைகளில் முத்தமிட்டான். அவள் உடல் சிலிர்த்து நடுங்கியது, முகம் சிவந்தது. அவளை அங்கம் அங்கமாக ரசிப்பதை கெடுப்பது போல கதவு தட்டப்பட்டது. ஓசை கேட்டு சட்டென்று அபியின் பிடியிலிருந்து விலகி கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். டாக்டர் உள்ளே நுழைந்தார். கவிதாவை செக் செய்து அவளிடம், உங்கள் கணவர் எங்கே என்றதும் கவிதா அபியை காட்ட, டாக்டர், இவரா? அன்னைக்கு வேறு ஒருத்தர் உங்கள் கணவர்னு சொல்லி இங்கே உங்களை அட்மிட் செய்தார். அவர் யாரு? கவிதா கண்ணில் ஒரு பயம் வந்து போனது. அபி தன்னை தவறாக நினைத்தால் என்ன செய்வது? அபி, கவிதாவின் கணவர் நான் தான். சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. டாக்டர், என்னவோ இந்த காலத்தில் காலையில் ஒரு புருஷன் சாயந்தரம் ஒரு புருஷனோட இருக்கிற பொண்ணுங்க நிறைஞ்சு போச்சு. உங்கள் மனைவி இப்போது நார்மலாக இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். மெடிசன் எல்லாம் எழுதி தரேன். நீங்களோ இல்லை அவரோ டெய்லி 2 வேளை மருந்து போடுங்க. பொண்ணு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி உரசிக்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் சிஸ்டர் வந்து உங்கள் பில் கொடுப்பாங்க என்று சலிப்புடன் சொல்லி சென்றார். டாக்டரின் கேலியை தாங்க முடியாத அபி விவேக்கை அழைத்து, அந்த டாக்டருக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வா என்றான். கவிதா பயந்தாள். மாமா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதை நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க, விட்டுடுங்க. அபி, சரி, ஓகே, மனைவி சொன்னால் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி விவேக்கை பார்த்து கண்ணடித்தான். விவேக் புரிந்து கிளம்பினான். கவிதாவிடம், அபி, விட்டதிலிருந்து தொடரலாமா? கவிதா, சும்மா இருங்க, கிளம்பலாம். எல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். அபி, அதுவரை என்ன செய்ய? கவிதா, நான் தூங்குறேன். அபி, நோ, வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். இங்கே வா, உன்கிட்ட ஒன்று காட்டணும். கவிதா அபியின் அருகே வந்ததும் அவளை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான். தன்னுடைய ஃபோன் எடுத்து சில ஃபோட்டோக்களை காட்டி, இது ஓகேவா? கவிதா கண்களை விரித்து பார்த்தாள். வைர அட்டிகை மின்னிக் கொண்டிருந்தது. கவிதா, இதெல்லாம் எதுக்கு? அபி, அப்பா பர்த்டேன்னு சொன்னதானே, அதுக்கு போட்டுக்கு போக. கவிதா, என்ன விலை இருக்கும்? அபி, ஒரு புருஷனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பொண்டாட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் புருஷனோட அன்பு அவளுக்கு புரியுமாம். அதனால் விலையை பற்றி யோசிக்க வேண்டாம். கவிதா, மறுபடியும் லூசு மாதிரி உளறீங்க. எனக்கு நீங்கள் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அபி, என்னை கழுத்தில் போட்டுக்க போறியா? என்னோட மனைவி ஒரு கெத்தா வர வேண்டாம்? எல்லோரும் பார்த்து, அடடா, இந்த பையன் எவ்வளவு நல்லவன், சுமாராக இருக்கிற பொண்டாட்டிக்கே இப்படி வயிறு அட்டிகை வாங்கி போடுறான், நாம் இவனை மிஸ் பண்ணிட்டோம்னு ஏங்க வேண்டாம். கவிதா, டேய் கிழவா, நீ பையனா? நான் சுமாரான பொண்டாட்டியா? மனசாட்சி இல்லாத மாடு. அந்த அறையின் கதவு தட்டப்பட கவிதா அபியின் மடியிலிருந்து எழுந்து கொண்டாள். சிஸ்டர் உள்ளே வந்து பில் கொடுத்து கிளம்பியவளை வேறு ஒருத்தி கைப்பிடித்து இழுத்து வார்டுக்கு வெளியே அந்த ஆளை தூக்கிட்டாங்க போல. ஆமாம், கடைசியாக இந்த பேஷண்ட் பார்த்துட்டு போனார். என்ன பண்ணினார்னு தெரியலை. அந்த ஆளுக்கு வாயில் வாஸ்து சரியில்லை. ஏதாவது பெரிய இடத்தில் பேசியிருப்பான், வாங்கி கட்டிக்கிட்டான். இதை கேட்ட கவிதா அபியை முறைத்தாள். அபி அவள் கையில் இருந்த பில்லை வாங்கி கொண்டு, நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய வீல் சேரை தள்ளி கொண்டு சென்றான். அடுத்த சில நாட்களில் கவிதா காலும் சரியாகி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள்.
அபியும் கவிதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழக ஆரம்பித்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர்.